தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் விடுமுறையை ஒட்டி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. அதிகாலை முதலே சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களிலும் நினைத்தாலே முக்தி தரும் தலங்களாகவும் அக்னி ஸ்தலங்களாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் வார விடுமுறை என்பதாலும் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்ணாமலை திருக்கோயிலில் ஆகம விதிப்படி 4:30 மணி அளவில் அண்ணாமலை திருக்கோயில் திறக்கப்பட்டு உண்ணாமலைக்கு உண்டாகிய அண்ணாமலையாருக்கு சிவச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோயிலில் வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டுமில்லாமல் வார விடுமுறை தினங்களிலிருந்து உள்ளூர் பக்தர்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வரும் நிலையில தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு அதிக அளவில் வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை கிரிவலம் மேற்கொள்ள உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.